ஏன்னா 2-3 நாளாக வந்து கோவை தெற்கு தொகுதியில் பரப்புரை மேற்கொண்டு இருக்கிறீங்கன்னா களம் எப்படி இருக்குது, மக்கள் என்ன மாதிரி வரவேற்பு கொடுக்குறாங்க? நான் காலையில் ஓட்டு கேட்க போனாலும் சாயங்காலம் ஓட்டு கேட்க போனாலும் நீங்களே எங்களோட தான் வர்றீங்க. எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஆரத்தி எடுத்து மலர் தூவி மிக சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்கூட பார்த்தீங்க. ஏதோ 10 பேர் 50 பேர் 100 பேர் நின்று வரவேற்பு கொடுக்கல. ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்டோர் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் செல்லுகின்ற பொழுது மிக எழுச்சியான ஒரு வரவேற்பை தந்திருக்கின்றார்கள். அதற்கு காரணம் எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் கோவை தெற்கில் நான் செல்கின்ற பொழுது அந்த அளவுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை தருவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன. எனவே அந்த தெற்கு தொகுதியினுடைய திட்டங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் தெற்கு தொகுதிக்கு தேவையான வளர்ச்சி பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க. குறிப்பாக வந்து நான் இங்கே பொறுப்பு அமைச்சராக இருந்தப்போ கூட நீங்கள் எல்லாரும் நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்தீங்க. மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய பணிகளை தொடங்கி வைத்த பொழுதும் சரி, முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்த பொழுதும் சரி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர்களும் பங்கு பெற்று பல்வேறு நலத்திட்டங்களை அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் அந்த அரசு நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததும் சரி, எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு, என்னென்ன வேலைகள் இன்னும் தேவை இருக்கிறது என்பதெல்லாம் முழுமையாக நான் நன்கு அறிவேன். ஆகையால் வந்து கோவையினுடைய வளர்ச்சி பணிகள் இன்னும் சிறப்பு கவனம் செலுத்துவதற்குண்டான ஒரு எண்ணமாக அந்த வாய்ப்பை எங்களுடைய முதலமைச்சர்கள் எனக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இங்கே தேர்தல் களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். கோவை தெற்கு தொகுதிக்கான ஸ்பெஷல் மேனிஃபெஸ்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஏன்னா அடிப்படை பிரச்சனைகள் பற்றி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மக்கள் உங்கள்கிட்ட அதான் பேசியிருப்பாங்க. ஏன்னா பாஜக வசம் இந்த தொகுதி இருந்தது. ஸோ என்ன மாதிரியான அடிப்படை பிரச்சனைகள் சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு கோவையினுடைய அடையாளமாக திகழக்கூடிய செம்மொழி பூங்கா நம்முடைய கோவை தெற்கு தொகுதியில் அமைந்திருக்கிறது. அதை அடிக்கல் நாட்டி அந்த பணிகளை முடித்து மாண்புமிகு முதலமைச்சர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்திருக்காங்க. பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சனியாரெலாம் ஏறத்தாழ 20,000 பேர் 30,000 பேர் அதில் பார்த்து அந்த அவருடைய அந்த திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. கோவைக்கு இப்படி நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வாக்காளர்களை சென்று சந்திக்கின்ற பொழுது இன்னைக்கு காலையில் புளியங்குளம் போனால் எங்களுக்கு பட்டா வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சாங்க. அதே போல் ஒரு சமுதாயக்கூடம் திருமண மண்டபம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். இப்படி செல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற கோரிக்கைகளை நாங்கள் முழுவதுமாக குறித்து வைத்துக் கொள்கின்றோம். வரக்கூடிய இந்த 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு அரசு அமைந்தவுடன் அந்த பணிகளை ஓராண்டு காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதற்காக நாங்கள் அதை தெளிவாக செய்ய இருக்கின்றோம். முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மீண்டும் கோவைக்கு பிரச்சாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை, எங்களுடைய முதலமைச்சர்கள் வந்து 7 தொகுதிகளுக்கு உட்பட்ட பிரச்சாரங்களை கோவையில் நிறைவு செஞ்சுருக்காங்க. இன்னும் 3 தொகுதிகளுக்கான பிரச்சாரங்கள் மேட்டுப்பாளையத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் துணை முதலமைச்சர்கள் கோவைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த முறை கமலஹாசன் தொகுதியில் அதிக வாக்குகள் வாங்கினார். அவர் ஏதாச்சும் வாய்ப்பு இல்லை, தோழமை கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள் எங்களுடைய தலைமையோடு சேர்ந்து அவருடைய பிரச்சார பயணத்தை வடிவமைக்கின்றார்கள். ஆகையால் அறிவிப்பு வந்த பிறகுதான் யார் யார் எந்தெந்த தேதியில் வருகிறார்கள் என்பதை எங்களுக்கு தெரியும். நன்றி.